அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 3 பலன்களை கொடுக்கக்கூடிய முத்தான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல். ஆனா நம்ம எல்லோருக்குமே அவசியம் தேவைப்படுகின்ற 3 பலன்களை இது நமக்கு உடனடியா கொடுக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் வைகறை தொழுகைக்கு பிறகு, அதாவது சுபுஹு தொழுகைக்கு பிறகு உங்க நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு இந்த ஒரு திக்ர ஒற்றை வார்த்தைய வெறும் 71 முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா 3 பலன் கிடைக்கும். 3 பலன் என்னது அப்படின்னா, முதலாவது, அன்றைக்கு இரவுக்குள்ள நம்ம நாடுற காரியத்தை அல்லாஹ் நமக்கு நடத்தி தருவான். இது நம்ம எல்லாருக்குமே அவசியமானது. 2வது, கவலைகள் நீங்கும். இதை ஓதிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாளில் நமக்கு கவலையே இருக்காது. நம்ம எதுக்காகவும் கவலைப்படணுங்கிற அவசியமே இருக்காது. அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்துக்குவான். 3வது, இரணம் அதிகரிக்கும். இதை ஓதிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாளில் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அதிகரிக்கிறான். ரிஸ்க் அப்படிங்கிறது செல்வத்தில் மட்டும் இல்லை, ஒரு ஆரோக்கியத்தில், ஒரு மகிழ்ச்சியில், ஒரு உறவுகளில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தஆலா நமக்கு இரணத்தில் பரக்கத்தை கொடுக்குறான். இந்த 3மே நம்ம எல்லாருக்குமே அவசியமான விஷயம்தான். அப்போது கண்டிப்பாக சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் இருந்து நெஞ்சில் கையை வச்சு இதை ஓதுங்க. அது என்ன திக்ர் அப்படின்னா, அதுதான் யா ஃபத்தாஹ் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம். யா ஃபத்தாஹ் அப்படின்னா என்ன? வெற்றி அளிக்கக்கூடியவனே, கதவுகளை திறக்கக்கூடியவனே. இது மாதிரி நிறைய அர்த்தங்களை கொண்டது தான் யா ஃபத்தாஹ். இந்த ஒரு அழகான திருநாமத்தை நீங்கள் நெஞ்சில் கையை வச்சுட்டு 71 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் 3 பலனை உண்மையாக உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 3மே நம்ம எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம நெஞ்சில் கையை வச்சு நம்ம இதை ஓதும்போது கண்டிப்பாக நம்மளோட மனசுக்கு அல்லாஹ் ஒரு உறுதியை கொடுப்பான், நம்பிக்கையை கொடுப்பான். மனக்கவலை, மன அழுத்தம், இந்த மாதிரி மனசு பலவீனமே படாது. மனதிற்கு ஒரு பெரிய ஒரு சக்தியும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை ஓதி பாருங்க. ஏன்னா நெஞ்சு மேலே நம்ம கையை வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய பலன் கிடைக்குது. அதாவது அமல்கள் மூலமாக நிறைய நன்மைகளை நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த நெஞ்சில் கையை வைக்கிறோம் அப்படின்னா இன்னொரு பலன் கிடைக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ நம்ம ஒரு இடத்த நம்ம கெட்டியாக நம்ம கையிலையோ கால்லையோ பிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்குது. அந்த மாதிரி தான் நெஞ்சில் நீங்கள் கையை வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இரத்த ஓட்டத்தை எல்லாம் அதிகப்படுத்துகிறான். அப்போ நம்மளோட இதயம் நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இன்னும் நம்மளோட இதயத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. இன்னும் ஹார்ட் பேஷண்ட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தினமும் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களையோ வேறு ஏதாவது திக்ருகளையோ நீங்கள் நெஞ்சில் கையை வச்சு நீங்கள் ஓதிக்கோங்க. கண்டிப்பாக அதன் காரணமாக உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். கண்டிப்பாக இதய நோய்கள் சரியாகும். உங்களுக்கு வலி எதுவும் இருக்காது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கவலைப்படவே வேணாம். அதோட மனசுக்கும் உங்களுக்கு என்னுடைய ரப்பு என் கூட இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது நெஞ்சு தான். அந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு நீங்களே ரொம்ப நம்பிக்கையாக உணர்வீங்க. இன்னும் ஒருத்தங்க கிட்ட தாழ்மையாக நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நெஞ்சில் கையை வச்சுட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறது தான் கொஞ்சம் தாழ்மையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பொதிஞ்சிருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அமல்களை பொறுத்த வரைக்குமே நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி பாருங்கள். அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக, ஒரு நிறைவாக, ஒரு நிம்மதியாக இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த அமலை செஞ்சு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கித்தாபா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த வஜீஃபா கூட நம்மளோட 60 வஜீஃபாக்கள் கித்தாபில் இருக்குது. கண்டிப்பாக இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.